ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அதிர வைக்கிற மாதிரி இப்போ நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை மேற்கொண்டு வர்றதாகவும் இந்த சிகிச்சை அவரது வயது முதிர்வு காரணமாக செய்யப்பட்டே ஆக வேண்டும் அப்படின்ற நிலைமையில இருப்பதாகவும் இது உயிருக்கே ஆபத்தாகவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்கதா ஒரு அதிர்ச்சி செய்தி வந்திருக்கு. ரஜினிகாந்த் அவர்களுக்கு அப்படி என்ன சிகிச்சை நடக்குது, மருத்துவர்கள் சொன்ன அந்த அதிர்ச்சி செய்தி என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவை முழுசா பாருங்க. நடிகர் ரஜினிகாந்த் இவருக்கு வயது 73. ஒரு 23 வயது இளைஞர் நடக்கிறத விட இவர் வேகமா நடப்பாரு. அதை நம்ம எல்லாருமே கவனிச்சிருப்போம். காலையில 4 மணில இருந்து நடைபயிற்சி செய்வாராம். இப்படி தன்னுடைய உடலோட ஆரோக்கியத்துல கண்ணும் கருத்துமா இருந்த ரஜினிகாந்த் தன்னுடைய 50 வயது வர தன்னுடைய உடலை பத்தி கண்டுக்கவே இல்ல அப்படின்னும் உணவுல மட்டும்தான் கட்டுப்பாடா இருந்தாரே தவிர மது பழக்கம், புகை பழக்கம் போன்ற உடலுக்கும் இதயத்துக்கும் தீங்கான பழக்கங்கள் இருந்ததாகவும் இதனால நான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு பொது மேடைகளிலே ரஜினி அவர்கள் பேசி நம்ம பார்த்திருக்கோம். இதுக்கு மேல மதுவோ புகை பிடித்தாலோ உங்களுடைய உயிருக்கே ஆபத்து அப்படின்னு மருத்துவர்கள் சொன்னதை தொடர்ந்து தன்னுடைய மனைவியான லதா ரஜினிகாந்த் தன்னுடைய 2 மகள்கள் தலையில் மீது சத்திய வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மது பழக்கத்தை விட்டதாகவும் ரஜினிகாந்த் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. சரி, இப்போ ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்னதான் ஆச்சு, ஏன் இந்த திடீர் சிகிச்சை அப்படின்னு பார்த்தா ரஜினிகாந்த் அவர்களுக்கு நேத்து நள்ளிரவு திடீர் நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கு. இன்னும் சொல்லப்போனா அடிவயிறுலையும் வலி ஏற்பட்டிருக்கு. உடனே ரஜினிகாந்த் அவர்களை அப்போலோ மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கூட்டிட்டு போயிருக்காங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல அடிவயிற்றுல வீக்கம் இருப்பதாகவும் ரத்த நாளங்கள்ல அடைப்பு இருக்கிறதாகவும் தெரிய வந்திருக்கு. ரத்த நாளங்கள்ல அடைப்பு இருப்பதனால அவருக்கு நிச்சயம் ஆஞ்சியோகிராம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்ல ரஜினியோட குடும்பம் கதறி அழுததா ரஜினிக்கு மிக நெருக்கமானவர்கள் மூலியமா நம்மளுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. வெளிநாட்டுல இருக்க பல்வேறு மருத்துவர்கள் ஆலோசனைப்படி ஆஞ்சியோகிராமை விட மிக அதிநவீன சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாகவும் இது ரத்த அடைப்பை சீராக்கும் எனவும் இது இதய செயலிழப்பை தவிர்க்கும் அப்படின்னு மருத்துவர்கள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. 70 வயதுக்கு மேல இருப்பதனால இது கொஞ்சம் ரிஸ்கான ஆபரேஷன் அப்படின்னு அவர் உயிருக்கு கூட ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி அவங்களுடைய குடும்பத்தோட சம்மதத்தோட தான் இந்த சிகிச்சையை மேற்கொண்டிருக்காங்க. இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவான ஐசியூக்கு மாற்றப்பட்டிருக்காரு. ஆஞ்சியோகிராம் செய்யப்பட்டதை தொடர்ந்து ரஜினிகாந்த் படங்கள் நடிக்க வாய்ப்பு இருக்கா அல்லது மருத்துவர்கள் ஆலோசனைப்படி ஓய்வு எடுக்கணுமா அப்படின்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ரஜினிகாந்த் அவர்களை உங்களுக்கு பிடிக்குமா, அவர் பூரண குணமடையணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்தை தெரிவிங்க. நம்மளுடைய சேனல் சார்பாகவும் ரஜினிகாந்த் பூரண குணமடையணும் அப்படின்னு நம்ம வாழ்த்துவோம்.